ஹாய் இல்லையா ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்களுடைய இல்லையா கப்பல்ஸ் லெக்சர். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதலாக நான் வந்து ஊருக்கு போகிறேன். எங்கே போகிறேன்னா எங்கள் ஊருக்கு போகிறேன். ஸோ அருள் தம்பி யாரையும் கூட்டிகிட்டு போகல. ஏன்னா அருளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அண்ணனோட அன்றைக்கி வேறு கன்னி பூஜைன்னு சொல்லுவாங்களா, ஐயப்பன் கோயிலுக்கு பூஜை, அந்த பூஜைக்கு தான் நான் போகிறேன். அருளால் வர முடியாது. ஸோ நம்ம காமனாக ஒரு லேடிஸுக்கு வந்து மாதம் ஒரு சின்ன பிரச்சனை வரும். ஸோ அதே மாதிரி ஒய்ஃபுக்கு அந்த பிரச்சனைனால அவளை நான் கூப்பிட்டு போக முடியாது. அவளும் வரேன்னு தான் சொல்கிறா, இல்லை நான் வேணாம் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நான் மாலை போகிற டேட்டையே கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. அது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு மாலை போடுறேன். அது முன்ன பின்னா நடக்கும்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவளை நான் கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து உம்முனே இருக்கா. ஸோ நீங்கள் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாப்பா என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. நான் இப்போ தான் வந்தேன். ஸோ முருகருக்கு மாலை போடுறதுனா மாலை எல்லாமே வாங்கிட்டு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்து நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு நாளைக்கு வந்து நிறையா வாங்குற மாதிரி இருக்குது. வீடை சுத்தம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாளையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாமே வீடியோ போடுறோம் பாருங்கள். பாப்பா என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. காலையிலேருந்து பேசவே இல்லை, அமைதியாக இருக்கா. அப்படின்னா என்னடா நானும் வரல, தம்பி வரல, நீ மட்டும் எப்படா போகலாம் அப்படிலாம் நினச்சா. வேறு வழி இல்லை, அண்ணன் போய் தான் ஆகணும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு முதல்ல ஃபங்க்ஷனே அந்த இதுதான். பாப்பா அருள்கிட்ட என்ன பண்ணுறான்னு தெரியல. பொதுவாகவே அவள் கோச்சிட்டு உட்காந்துருக்கா, பார்க்கலாம். அருள் என்ன இது வீடியோ எடுக்கிறேன், கன்னி பூஜைக்கு போகிறேங்கிறேன். அது நமக்கு மாலை போடுறதுக்கு மாலை அது இது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபோட்டோ மட்டும் வாங்கணும். ஃபோட்டோ மட்டும் நீ பார்த்து வாங்கிடு, இல்லாட்டி நான் வந்த பிறகு கூட நாளைக்கு வாங்கிக்குவோம், சரியா தம்பி? நான் நைட்டுக்கு மேலே தான் வருவேன். என்ன நைட்னா அந்த இது தான் வருவேன். போயிட்டு அங்கே தங்க முடியாதுதான் நினைக்கிறேன். ரிட்டர்ன் தான் வர மாதிரி இருக்கும். உடனே தம்பி அழுவான்ல, நல்லா போயிட்டு வரேன், சரியா? நான் கிளம்புறேன். அதான் மாமா தான் அழ மாட்டான். நீ அப்படியே படுத்துருந்தா அப்படியே எடுத்துட்டு இருக்கீங்க வீடியோவை. என்ன பண்ண? சரி, அதனால் போயிட்டு விளாக் மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். போயிட்டு சாயங்காலமாக இப்போ கிளம்பணும். இப்போ 3 மணிக்கு போயிட்டு சிவாசி வழியாக போகலான்னு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கேன். மானாமதுரை போய் அப்படி போகலான்னு, சரியா? நான் கிளம்பவா? என்ன நீ வர முடியாது, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. அதனால் நான் கிளம்புறேன். சரி, நான் குளிச்சுட்டு வரவா? என்னடி காலிலேருந்து உம்முன்னு இருக்க? எதுக்கு எதுக்கு உம்முன்னு இருக்க? என்ன பிரச்சனையா? ஸோ ஐயோ, அதுக்கு என்ன பண்ண முடியும்? மாலை போகிற டேட்டு வேற எப்படி நான் மாற்ற முடியும்? புரியல. மாற்ற வேணான்னு எனக்கு தோணுது. ஆனால் நீ வராமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் யோசிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் வரல, இன்னும் நாளைக்கு நாளங்கும்போது போது அப்புறம் அதையும் பாரு தள்ளி போயிடும். பார்ப்போம், நாளைக்கும் ஒரு வாட்டி வேறு வழி இல்லை. ஆமாம், மாற்ற முடியாது, சரியா? பார்த்துக்கலாண்ணா. இப்போ வேற இன்னைக்கு வேற அண்ணன் வீட்டுக்கு வரல. அது சொல்லு, வரல. எப்போ சொன்னேன்? என்னட்ட தானே சொன்னேன், வீடியோவில் சொல்லு. இன்னைக்கு 17 தான் நமக்கு அந்த இது கேர்ள்ஸ்க்கு வரக்கூடிய அந்த 3 days ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். கன்னி பூச்சிக்கு என்னால் வர முடியுமா என்னன்னு தெரியலடா. சொன்னால் நீ மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். ஸோ அன்னைக்கே எல்லாம் மாலை போட்ட பிறகு அப்புறம் ஊருக்கு போயிடலாம். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு போயிடுவோம். அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஊருக்கு போவானா. அப்பா மாலை போடுவார்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்கலாம் அப்படியே. அப்புறம் ஒரு சின்ன வேலை இருக்கும், அங்கே போகிறதா இருந்தால் போயிடுவோம் அப்படியே, சரியா? பார்த்துக்கலாம். நீ மாலை போடுறது எனக்கு இதாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் மாலை போடுறது அது லேட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு இப்போ இடையில டேட் மாற்றணும், அப்புறம் சரியாயிடுச்சு. இப்போ திருப்பி டேட் மாற்றுற மாதிரி ஆகுது. அது என்னது மார்கழி 1 போட்டாலும் ஒரே இதாக இருந்தோம். சரி, மார்கழி 1 வரைக்கும் வரல. மார்கழி மறுநாள் வந்தா கூட நீ அந்த வீட்டில் போய் தங்கிக்கணும். மார்கழி வந்து நீ மாலை போட்டா ஓகேங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. இந்த வீட்டுக்கு தான் வரணும், நம்ம வீட்டுக்கு தான் வரணும். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, நீ மாலை போடுற அன்னைக்கு வரைக்கும் வரலன்னு வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. அதுக்கு 2 நாள் கழிச்சு வந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. சரி, பார்ப்போம் எப்படின்னு. அதை விட அதை பற்றியே பேசிட்டு இருக்கேன். பார்த்துக்கலாம் விடு, வேற என்ன பண்ண. ஏன்டி லூசு, பார்த்துக்கலாம் விடு.
எதுக்குடி அழுதுகிட்டு இருக்கேன்? அதுக்குன்னு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், லூஸ் மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன். நான் போயிட்டு வரேன், நல்லபடியா போயிட்டு. அதுக்கு அழுகல, மாலை போடுது. சரி பாத்துக்கலாம், நடக்கிறது அப்படி நடக்குது, சோதிக்கிறாரு ஆண்டவன், நம்ம என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன மாதிரியே அழுகுறாங்க. நேத்துல இருந்து இப்படிதான் இருக்கேன். எனக்கு அந்த டேட்ல இருந்து எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு நான் போட்டுரும் விடு, எதையும் மாத்தலாம் வேணாம்ல, போட்டுரும். அதான் நான் சொல்றேன்ல, அன்னைக்கு காலையில வந்தாலும் கஷ்டம், எல்லாரையும் வர சொல்லிட்டு மாத்தலாம் வேணாம். என்ன பண்ண, மாமா அத்தை வரட்டும், நீ வேணா இங்க இரு, வேணாம் அந்த வீட்டுல போட்டு இங்க வந்துக்க வேண்டியது. வேற வழி இல்லை, வேற வழியே இல்லை. எப்படி போட்டாலும் நமக்கு இடைஞ்சிட்டு தான். பாத்துக்கோ. சரி விடு, அதையே பேசிட்டு இருக்காத, நான் கிளம்புறேன். சரியா? அப்போ வேலை அழுதுட்டு இருக்க வேணாம். சரியா? நானும் மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், உடனே இதை போய் சலாத விடு. அழுது முடிச்சு சவான என்னையே அழ வச்சுட்டா, கொஞ்சம் நேரத்தில் கண்ணை கிளம்ப வச்சுட்டா. மேடம் வந்து அமைதியாக இருக்காங்க. நான் கிளம்புவோம், குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிக்கிட்டு இருப்போம். மணி ஆகிட்டு இருக்கு, ஒரு 3 மணிக்கு மேலே வண்டி எடுத்தால் கூட ஒரு 3 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் குளிக்கவே இல்லை, காலையிலேருந்து ஒரே வேலை அங்கே இருக்குமா. இந்த பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு 1ஆம் தேதியே போடுவோம் அப்படிங்கிறத எனக்கு தோணிட்டு இருக்கு. பார்க்கலாம் எப்படின்னு. என்னைய விட்டுட்டு போனா உடனே கிளம்பிட்டான் பாருங்க. சந்தோஷம் தனியா போறதுல. என்னச்சு? ஆஹா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், போயிட்டு வா. சரி போயிட்டு வா, கூட்டு போ. போயிட்டு வாங்க. என்ன எடுக்கணும்? சாவி இருக்கா, அதை எடுக்கணும். சாவியாமா? என்ன சாவி? புல்லட்டா? புது வண்டி சாவி. எங்க இருக்கு வண்டி? எங்க இருக்கு? இப்ப மட்டும் இழுப்பான். வண்டி எங்கம்மா இருக்கு? எப்படி சிரிக்காம பாடுறா. வண்டி எங்க தச்சா? வண்டி எங்க தச்சா? 2 வண்டி ஆட்டு. இதுதான் அப்பாட்ட, அது வித்தாச்சு. சரியா? உட்கார். போமா, பாய் சொல்லு அம்மாவுக்கு. பாய் சொல்லு. பாய். இங்கே பைக்லயா போறீங்க? பைக்லயே ஊருக்கு போறோம். இப்படி அம்மனை குண்டியா அவனை வச்சுக்கிட்டு. போயிட்டாங்க கிளம்பி. அது சும்மா ரவுண்டு, தம்பியை கூட்டிட்டு ரவுண்ட்ஸ் போயிருக்கான். இப்போ வருவான். அப்பா ஊருக்கு கிளம்பிட்டாரு, கூட கூட்டு போவாருன்னு நினைச்சேன். ஐயா குஷியில இருக்க. டாட்டா சொல்லிடு, அதுக்கு ஊருக்கு போறோன்னு சொல்லிடு. ஜாலி சொல்லிடு, ஜாலி ஜாலி சொல்லு. ஊருக்கு போறோமா? எதுல போறோம்? டாட்டா சொல்லிடு பைரவனுக்கு. டாட்டாவா? சரி போமா, ஊருக்கு போமா. சரி சரி. அப்ப போயிட்டு ரெடி. அப்ப போயிட்டு வரேன். என்ன டீச்சர் நீ அப்பா மட்டும் தான் போறேன். ஜிபே பண்ணிக்கவா? நீ கையில காசு எடுத்து வச்சுக்கூடா. 500 ரூபா இருக்கு. சிங்க போதுமா? டீசல் போட்டுக்க, பாத்துக்க டீசல் பாத்துக்க. ஆ டீசல் ஆயிடுச்சு. எங்கடி போயிட்டு வரேன். பாய் பாய். டேய் சரி போயிட்டா, பாய்டா. சரி போயிட்டா. சரி நான் கேட்டேன்னு சொல்லு. நீ போனதும் ஃபோன் பண்ணு. அங்க சிவகங்கை போனதும் ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். பாய் சொல்லிடு அப்பாவுக்கு. பாய் சொல்லு. அவன் ரிவர்ஸ் பார்க்கறான். பாய் சொல்லு. அப்பாவுக்கு டாட்டா சொல்லு. பாய்டா. சரி அப்பா இப்போ வந்துடும். அப்பா வரும் வரும் வரக்கூடாது. அப்பா இப்போ வந்துடும். சரி சரி சரி. லட்சுமி போனதும் செம்ம அழுக. தர்ஷ்குட்டி வேற லெவலில் அழுதுட்டான், ரொம்ப அழுதுட்டான். ஸோ வெளியில் யார் போனாலுமே ரொம்ப அழுதுருவான். அவங்க அப்பா போனதும் ரொம்ப அழுதுட்டான். ஸோ அவனை சமாளித்து ஓரளவுக்கு சமாளித்து உட்கார வச்சுருக்கேன் அவனை. இங்கே யாருங்க நேற்று தர்ஷனை அடிச்சிட்டான், வாயை அறுத்துருச்சு.
அவன் என்ன பண்ணுறான்னு கட்டுறேன் பார்க்குறீங்களா? இதோ பாருங்கள் உங்கள் தர்ஷ்குட்டி என்ன பண்ணுறாருன்னு. இது மேர்மருவத்தூரில் வாங்கணும். இங்கே பாருங்கள் என்ன பண்ணுற தர்ஷா? அம்மே குட்டி தர்ஷா வா வீட்டுக்குள்ளே போவோம். சேட்டை அம்மளே ஐயாருங்க கல் குச்சியெல்லாம் எடுத்துள்ள போடுறது. தர்ஷா இங்கே பாரு அம்மா உன்னைய பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏய் இல்லை அப்பா வந்துருச்சு. அப்பா வந்துருச்சு. சூப்பர் தர்ஷ்குட்டி அப்பா வந்துருச்சு. இந்தா இங்கே பாரு இங்கே நிற்கி பாரு அப்பா உள்ள. இந்தா அங்கே நிற்கி பாரு அப்பா வந்துருச்சு. அப்பா வந்துருச்சு. போய் கூட்டும் அப்பாவை. அப்பா வந்துருச்சு. கேமரா வந்து குட்டியை குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டாச்சு. ஃபோன் பார்த்துட்ருக்காரு சார். நான் கொஞ்சம் நேரத்தில் அவங்க தாத்தா வந்து அவங்க தாத்தா உயிரை வாங்குவோம். எங்கள் அப்பா வந்தால் போதும் தர்ஷனுக்கு. எங்கள் அப்பா வந்துச்சுன்னா வெளியில் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு அடம் ரொம்ப பிடிப்பான். ஸோ டிவி பார்த்துட்ருக்கான். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னு காட்டுறேன் பாருங்க. எங்கள் அப்பா என்ன பாருங்க இப்போ அதை வச்சு அடிப்பாப்பா. தாத்தா ஊருக்கு போதும் இப்போ அடிச்சிருவா அதை வச்சு. தர்ஷா தாத்தா முட்டுமா முட்டு. நோ 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 சொல்லிருந்தா. போட மாட்டான். காணுமே தர்சன எங்க போனா தெரியலையே. காணுமேப்பா பிள்ளைய காணும். எங்க போன அச்சோ எங்க அம்மாக்கு காய்ச்சல். எங்க அம்மாட்ட தான் விளையாடுறான். நோ 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 சொல்லு. நாருதான் நாருதான்ப்பா. காணும். ரச பிகபு பண்ண பிகபு. ரச பிகபு பிகபு ஸ்பூன் எடுங்க. இப்படிதான் போடுவீங்களா? என்னது இது ஸ்பூனு? ஆய்ப்புள்ள அவன் அந்த நாடியை கடிக்கணும். அவனுக்கு நாடியை பூனை பூனை குட்டி எப்படி கத்தும்? தாத்தாவை சுட்டு தாத்தாவை சுட்டு சுடுற விழுந்துருணுமா பண்ணி கீழே? சுட்டுட்டானே எங்க அப்பனை. விழணுமா விழணுமா பண்ணி கீழே படுத்துரு. ஸோ தர்ஷன் குட்டி வந்து டிவி பார்த்துட்ருக்காரு. ஓகே இதோட இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் வந்து கன்னி பூஜையோட வீடியோ பார்ப்பீங்க. அதில் வந்து நம்ம லட்சுமி வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். எடுத்திருந்தாலும் அந்த வீடியோ வரும் உங்களுக்கு கண்டிப்பாக. அடுத்து வந்து லட்சுமி முருகருக்கு எப்போ மாலை போகிறான்னு தெரில, பார்ப்போம். எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் எதனாலுமே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.